ஒரு ஊரில் பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரர் நல்ல உச்சி வெயிலில் காலில் செருப்பு இல்லாமல் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. ரோடை கிராஸ் பண்ணலான்னு பிச்சைக்காரர் கடக்கும்போது தெரியாதனமாக விலையை வந்த கார் ஒன்று குறுக்கு வந்துடுது. காரில் வந்து டென்ஷன் ஆகி பிச்சைக்காரரை பார்த்து, கார் வர்றது தெரியலையா உனக்கு? இவ்வளோ பெரிய உருவம் ரோட்டில் வரதும் கூட தெரியலையா? உன்ன மாதிரி ஆளுங்க இந்த கார் முன்னால் நிற்க தகுதி இருக்கான்னு திட்டிட்டு அந்த காரு கிளம்பி போயிடறாரு பெருங்கோவத்தோட. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கார் இந்த பிச்சைக்காரர் சொந்தமாக போகணும் அந்த காருக்காரங்க தெரியாது, அந்த கார் இந்த பிச்சைக்காரங்க சொந்தமாக போகும் இந்த பிச்சைக்காரங்க தெரியாது. அடுத்து இந்த பிச்சைக்காரர் ரோட்டு ஓரமாக நடந்து போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பிச்சைக்காரர் தலை மேலே ஷூ ஒன்று வந்து பொத்துன்னு விழுகுது. அந்த ஷூ எடுத்து பார்த்த பிச்சைக்காரர் லெஃப்ட் காலில் மாட்டிக்கிறாரு. அடுத்த செகண்ட் பிச்சைக்காரர் தலை மேலே இன்னொரு ஷூ ஒன்று விழுகுது. அந்த ஷூ எடுத்து ரைட்டு காலில் மாட்டிக்கிறாரு. வெறும் காலோட இருந்த பிச்சைக்காரருக்கு 2 ஷூ கிடச்சிருச்சு. இந்த 2 ஷூ யாரோடனா பிச்சைக்காரரை கண்ணாவண்ணு திட்டினா காரோடது. அவரோட மனைவி பயங்கரமான கோவக்காரங்க. வீட்டுக்காரரை அடித்து துவைச்சதில் மாடியிலேருந்து அவர் போட்டிருந்த பேண்ட்டு சட்டை வெளியே இருந்த வாட்சுன்னு ஒவ்வொன்றா கீழே விழுக எடுத்து மாட்டின பிச்சைக்காரர் இப்போ பார்க்குறதுக்கு பிச்சைக்காரர் தெரியாத அளவுக்கு உருவம் மாறி போச்சு. வேறு ஆளாக மாறின பிச்சைக்காரர் அந்த கார் பக்கத்தில் நின்றுருக்காரு. அடுத்து ஏதாவது கீழே விழுகுமான்னு ரொம்ப டென்ஷனாக மாடி விட்டு இறங்கி வந்து இந்த காரோட மனைவி காருக்கு பக்கத்தில் ஆளே மாறி இந்த பிச்சைக்காரரை பார்த்து உனக்கு இந்த கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்டதும் பிச்சைக்காரர் காரில் லேடி ஏற்றிக்கிட்டு மின்னல் வாரத்தில் பறக்கிறாரு. யாரையும் உருவத்தை வச்சு இட போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த பிச்சைக்காரர்.